ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மதம் இருக்கு. அதுக்குள்ள கை தட்டாத, கொஞ்சம் பொறு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மதம் இருக்கு. ரஷ்யானா ஓட்கா, இன்னொரு நாடுனா இது ரம், இன்னொரு நாடுனா ஜின். அவன் இதுல முந்திரி பருப்பு, உருளைக்கிழங்கு, கோதுமை, அரிசி, இதுல இருந்து கரும்பு, இதுல இருந்து இந்த மதுவை தயாரிக்கிறான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறான்னு சொல்றது. அவன் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய மதுபானம் இருக்கு. நான் தமிழ் தேசிய இனத்தின் மகன். எனக்கு பண்ட காலம் தொட்டு என்னோட வாழ்க்கை முறையோடு வந்த ஒரு மது இருக்கு. அது எது? அதுதான் கல்லுன்னு. அதை கல்லுங்கிற சொல்ல அண்ணன் தூக்கிட்டு பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சார்னு திறந்துடுறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எந்த ரசாயன கலப்படமும் இல்லாது இயற்கை தருகிற ஒரு அரிய பால். பசுவின் மார்ல இருந்து பால், தாயின் மார்ல இருந்து பால், பனையின் மார்பு, தென்னையின் மார்பு, ஈச்சையின் மார்புல இருந்து பால். அதனால என்ன பண்றோம்? கல்லுங்கிற சொல்ல தூக்கிறோம். பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு கிடைக்கும். பனை மரம் இல்ல, புல் வகை. உயிரியல் அப்படிதான் சொல்லுது. பனையை ஒரு பெரிய புல்லுன்னு தான் சொல்லுது. நீங்க பாரு, இவ்வளவுண்டு கோரை புல்லு, அருகம் புல்லு, சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லதுங்கிறான். நீ எவ்வளவு பெரிய பனை, எவ்வளவு பெரிய புல்லு, அந்த சாரை குடி, உடம்புக்கு நல்லது. ஏன் உங்க அண்ணன் சொல்றேன்? உன் கூட பிறந்தவன், உன் வயிற்றுல பிறந்தவன் ஏன் சொல்றேன்? கல்லு குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டை வித்தவனும் இல்லை.